அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக் லான்சர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு விலை. இதனுடைய உண்மை என்ன, இனிமேல் நம்ம கேபிள் இல்லை டிடிஹெச் பார்க்குறதுக்கு அதிக விலை செலுத்தணுமா அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோ கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்கள் நம்மளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலையா? மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாம் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ட்ராய் தரப்புலேருந்து ஒரு புதிய ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு விலை நீங்கள் பே பண்ணி தான் இனிமேல் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராய் புதிய ரெகுலேட்டரி கொண்டு வந்திருக்காங்க, புதிய ரூல் போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டு ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் மாதிரியும், அதுக்கப்புறம் பே சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விதமாகவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த FTA அதான் ஃப்ரீ டு ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீ டு ஏர் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 100 சேனல்கள் வரும். இந்த 100 சேனல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 ரூபாய் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். 130 ரூபாய் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 சேனல்ஸ் கொடுப்பாங்க. இந்த 100 சேனல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப டாப் ரேட்டட் சேனல்ஸ் எல்லாம் வராது, மீடியம் லெவல் மற்றும் சில டாப் ரேட்டட் சேனல்ஸ் உங்களுக்கு அந்த 100 சேனல்ஸ் கொடுப்பாங்க. இதனோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 130 ரூபாய். ஸோ 130 ரூபாய் ப்ளஸ் கொஞ்சம் டாக்ஸ், ஜிஎஸ்டிலாம் சேர்த்து உங்களுக்கு 153 ரூபாய் வரும். ஸோ இது முதல் வகை. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லோரும் டிஃபால்ட்டாக இந்த 130 ரூபாய் பே பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான சேனல்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது சன் டிவி, விஜய் டிவி, இன்னும் இந்த மாதிரி டாப் ரேட்டட் சேனல்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு விலையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராய் அவங்க சொன்ன மேக்ஸிமம் எம்ஆர்பி ரேட் ஒரு சேனலுக்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 19 ரூபாய் மேக்ஸிமம் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் சேனல்ஸுக்கு அப்படின்ற மாதிரி ட்ராய் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா சேனல்ஸுக்கும் அதுக்கனியாக பண்ணிஞ்சு உங்களுக்கு மேக்ஸிமம் 19 ரூபாய்க்கு வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு சேனலோட விலை செட் பண்ணலாம். ஸோ சன் டிவி, விஜய் டிவி இவங்களாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் ப்ளேஸ் பண்ண முடியும். யாருனாலும் இந்த 19 ரூபாய்க்குள்ளே தான் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 சேனலில் அந்த சன் டிவி, விஜய் டிவிலாம் வராது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். ஸோ தனியாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சன் டிவி ஒரு 15 ரூபாய் எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 15 ரூபாய் நீங்கள் செலுத்தி அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி விஜய் டிவி ஒரு 15 ரூபா வச்சுருக்காங்கன்னா அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி 15 ரூபாய் வச்சுக்கணும். ஸோ இது பார்க்கும்போது இது நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம முன்னாடிலாம் பார்த்தோம்னா நம்ம கேபிள் ஆப்ரேட்டர்கிட்ட ஒரு 150 ரூபாய் இல்லை 200 ரூபாய் செலுத்தி ஆயிரக்கணக்கான சேனல் நம்மளால் பார்க்க முடியும். பட் இப்போது இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரனால உங்களால் வெறும் 130 ரூபாய் இந்த பேசிக் பே பண்ணி உங்களால் 100 சேனல் பார்க்க முடியும். அதனை தொடர்ந்து நீங்கள் அடிஷ்னலாக என்னென்ன சேனல்ஸ் வாங்குறீங்களோ அந்த சேனலுக்கெல்லாம் தனித்தனியாக அமௌண்ட் போட்டு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டு உங்களுக்கு வருகிற அமௌண்ட் ரொம்பவே பெரிதாக வரும். அதாவது நீங்கள் முன்னாடி 200 ரூபா கட்டிட்டு இருந்து பார்த்துருந்த ஒரு கேபிள் பார்த்தீங்கன்னா இப்போது 500 ரூபாய் இல்லை 600 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இப்போது இந்த ஆங்கிள் அதை பார்க்கும்போது இது பெனிஃபிஷியரியா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, கேபிளில் இருக்க நார்மல் சேனல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹெச்டி சேனலாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே விலை ஒன்று தான். அதாவது நார்மல் குவாலிட்டி உள்ள சேனல்ஸ்க்கு 15 ரூபா வச்சுருந்தாங்கன்னா, அதே சேனல் ஹெச்டியில் பார்த்தீங்கன்னாலும் அதே விலை தான் வச்சுருக்காங்க. அதில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. மேபி ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் மற்ற சேனல்ஸும் நான் கண்டிப்பாக வாங்கணுமா, அதர் சேனல்ஸும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுமா, இல்லை வெறும் 130 ரூபா மட்டும் கட்டினா போதுமா அப்படின்னு மட்டும் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் 130 ரூபா மட்டும் போட்டாலே போதும். பட் 100 சேனல்ஸ் தான் வரும். அதுக்கடுத்து வேறு ஏதாவது சேனல்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தனியாக காசு பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இது சேனல்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும், இது எப்படி டிவி சேனல்ஸ் எல்லாம் இது அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக சில பேர் பார்த்தீங்கன்னா சில இதுவரையும் நம்ம பார்க்காத சேனல்ஸ்லாம் நிறைய சேனல்ஸ் இருக்கும். அதாவது என்ன சேனல்னே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் அவங்க பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் பார்க்காதவங்க இனிமேல் நம்ம யாரும் அதை போய் தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பார்க்க மாட்டோம், தனியாக காசு கொடுத்து பார்க்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் அவங்களுடைய சேட்டலைட் ரைட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி இல்லைனா அவங்க ஏதாவது ஒரு புது முயற்சி பண்ணி இல்லை வித்தியாசமான ஷோஸ் அந்த மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணி திரும்ப அவங்களுடைய மார்க்கெட்டை கொண்டு இந்த மாதிரி பெய்டு சேனல்ஸ் ஆக்க முடியும். ஸோ அப்படி ஆக்கலை, அவங்களால முடியல அப்படின்னா இந்த மாதிரி அந்த FTA அந்த அதாவது ஃப்ரீ டு ஏர் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே அவங்க சேனல்ஸ் வந்துடும். ஸோ அதை பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் சேனல்ஸுக்கு இருக்குது. இதனை தொடர்ந்து வேறு என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கேபிள் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து வரும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சேனல்ஸ் வச்சுருப்பேன். என்னோட பக்கத்து நெய்பர் அவர் ஒரு விதமான சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நான் வந்து அந்த ₹130 பிளான் போட்டிருக்கேன். அதனை தொடர்ந்து நான் சன் டிவி, விஜய் டிவி, கார்ட்டூன் நெட்வொர்க், அப்புறம் இன்னும் நிறைய சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 விதமான சேனல்ஸ், விதவிதமான சேனல்ஸ் நான் வச்சிருக்காத சேனல்ஸ் அவர் வந்து வச்சிருப்பார். ஸோ இதே மாதிரி அந்த கேபிள் ஆப்ரேட்டர் ஒரு 1000 கனெக்ஷன் வச்சுருந்தாங்கன்னா அந்த 1000 பேரும் வெவ்வேறு விதமான சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேபிள் ஆப்ரேட்டருக்கு ரொம்ப பெரிய ஒரு கடினமான மேனுவல் ஒர்க் வந்து வரும். இதுக்குண்டான சாஃப்ட்வேர்ஸ் அவங்க டெவலப் பண்ணி இதை வந்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி கனெக்ஷன், அதுபோல் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒரு மாதிரி சேனல்ஸ் வந்து மாதம் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. வேறு மாதிரி மாற்றினாங்கன்னா இன்னும் ரொம்பவே காம்ப்ளிகேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் இதில் வந்து இருக்குது. ஸோ என்ன வந்து கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான வேவா, இந்த ரூல் வந்து ஒரு நல்ல ரூலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் நான் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இதனை தொடர்ந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் உங்களுக்கு அவங்க அந்த யூடியூப்பில் ஆகட்டும், இந்த மாதிரி ஆப்ஸில் இருக்கட்டும், அதிலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சீரியல்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி ஷோஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் நம்மளால் அதிலே வந்து பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த டிவி அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து இருக்காது. அதுவும் இந்த கேபிள், டிடிஹெச் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இன்னும் ரொம்ப நாள் வந்து சஸ்டெயின் ஆகாது. இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தால் எல்லாரும் வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து போயிடுவாங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கே போலும் வந்து கொடுக்குறேன், என்னவா இனிமேல் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே போல் கொடுக்குறேன், அதுக்கு வந்து ஓட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த ஒரு செய்தி வந்து போய் சேரட்டும். இது வந்து இன்னும் நிறைய கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் வந்து புரியாது. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன தான் வந்து நடக்குது அப்படின்றது கண்டிப்பாக போய் வந்து சேரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.